ஆயர்கள் 18 திருமாளிகையில் இருந்து கைங்கரியம் பண்ணினதாக செவிவழி செய்தியாக நாம் அறிகிறோம். அதில் அரையர் சுவாமிகள் இந்த எம்பெருமானுக்கு நம்பியம்பெருமானுக்கு திருமஞ்சனம் ஆகும் பொழுதோ இசை செய்விப்பது வழக்கமுண்டு. மஞ்சனம் அழகிய பெருமாள் என்று கைவாரங்களும் செய்விப்பதுண்டு. நம்மாழ்வார் அனுபவித்த பிரகாரம் செங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்னதன் நெஞ்சமேன் என்று பராங்குசநாயகி நம்பியை அனுபவிக்கிறாள். கோலநீள் கொடிமூக்கும் தாமரை கண்ணும் கனிவாயும் நிறைந்த சோதி வெள்ளம் சூழ்ந்த நீண்ட பொன்மேனியோடும் என்று அவனுடைய ஆயுத ஆபரண சோபைகளை அனுபவிக்கிறாள். இங்கே பெரியாழ்வார் தன்னுடைய திருமொழியிலே மண்ணு குறுங்குடியாய் வெள்ளரையாய் மதில் சூழ் சோழமலக்கரசே என்று தான் பிரபந்தம் பாடியிருக்கிறார். அதிலே மண்ணு குறுங்குடி என்ற இடத்துக்கு சுவாமி மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் அருளி செய்யும் பொழுது பிரளயாபத்திலும் அழியாத திருக்குறுங்குடி என்று வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார். பிரம்மாக்களாலே ஆராதனம் பண்ணப்பட்ட எம்பெருமான், இவனுக்கே பேரருளாளன் என்ற பெயர். ஆக இவனுடைய ஆயுதாபரண சோபைகளிலே மயங்கி இவனை மஞ்சனம் அழகிய நம்பி என்று அரையர்கள் கைவாரம் செய்திருக்கிறார்கள். இந்த திருமஞ்சன வைபவத்திலே கைசிக சிரேஷை என்று ஒன்று செய்விப்பதுண்டு. அதாவது கைசிக ராகமே அவன்தான். ராகானாம் கைசிக உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கைசிகமானது பாவேன சஸ்தம் ஸ்ருதிவிர் விசேஷ்யம் பஞ்சானனம் கைசிக ராகமேவா தாரப்பிரதீப்தம் பிரதிதம் பிரமாணேகி துவாம் தேவேச வதந்தி சந்தகா என்று அவனை கைசிக ராகமாக அனுபவித்து மஞ்சனமழகிய நம்பி வண்ணமழகிய நம்பி என்று போற்றி மகிழ்வோமாக. எண்ணெய் குடத்தை உருட்டி இளம்பிள்ளை கிள்ளி எழுப்பி கண்ணை புரட்டி விழித்து கழகண்டு செய்யும் பிரானே உண்ணக் கனிகள் தருவன் ஒலிகடல் ஓத நீர் போல வண்ணம் அழகிய நம்பி மஞ்சனமாட நீ வாராய். பெரியாழ்வார் தன்னுடைய நீராட்ட பதிகத்திலே 6வது பாசுரமாக வண்ணம் அழகிய நம்பி மஞ்சனமாட நீ வாராய் என கண்ணனை நீராட அழைக்கின்றார். கழகண்டு செய்யும் பிரான் தன் இமைகளை உருட்டி கள்ளத்தனமாய் கண்ணன் பார்க்கும் பார்வையை பெரியாழ்வார் கழகண்டு செய்யும் பிரான் என்று பாடி மகிழ்ந்தார். திருக்குறுங்குடியிலே வைஷ்ணவ நம்பியாக வீற்றிருக்கும் வடிவழகு நம்பியின் மூலவர் திருமேனி இயற்கை மூலிகை கொண்ட வர்ண கலாப திருமேனி. இந்த வண்ணமழகிய நம்பி கைசிக துவாதசி அன்று மண்டபத்திலே எழுந்தருளி நீராட்டம் கண்டு மகிழ்கிறான். பழமையான அரிய திருமேனி கொண்டவன் என்பதால் நவ கலச திருமஞ்சனம் மட்டும் இந்த எம்பெருமானுக்கு நடைபெறுகிறது.
மகிழ கண்டவர் மனம் குளிர மண்ணு குறுங்குடியில் வீற்றிருந்தாய் என்கிறார் பெரியாழ்வார். அனைவருக்கும் அருளும் விதமாய் பங்குனி மாதத்தில் நடக்கும் தன்னுடைய பிரம்மோற்சவத்திலே 5ஆம் நாள் இரவு கிடந்த நம்பி, இருந்த நம்பி, திருப்பார்க்கடல் நம்பி, மலைமேல் நம்பி ஆகியோருடன் வடிவழகு நம்பியும் சேர்ந்து கருட வாகனங்களில் எழுந்தருளி 5 கருட சேவை உற்சவம் நடைபெறுகிறது. காலத்திலே இத்திருக்கோவில்களில் தேவதாசிகள் இந்த எம்பெருமானுக்கு காப்பிடல் என்னும் திருக்காப்பு திருஷ்டி கழித்தல் முறை இருந்து வந்தது. அதன்படி தற்போது எம்பெருமானுக்கு ஆரத்தி நடைபெற்று ஒவ்வொரு நம்பி பெருமானும் படியேற்ற சேவை கண்டு திருக்கோயிலுக்கு திரும்ப எழுந்தருள்கின்றனர். உதய மார்த்தாண்டன் பந்தல் என்னும் இடத்திலே ஸ்ரீ ஸ்ரீ பேரருளாள ராமானுஜ ஜீயர் சுவாமியின் மங்களாசாசனம் நடைபெறுகிறது. கடைசியாக தங்க கருடன் மேல் எழுந்தருளி இருக்கும் வடிவழகு நம்பியின் படியேற்ற சேவையை காண்பது ஓர் கண்கொள்ளா காட்சி. என் அவலம் களைவாய், ஏழுலகும் உடையாய், ஆடுக செங்கீரை, ஆடுக ஆடுகவே என பெரியாழ்வார் அழைத்ததற்கேற்ப அடியார்கள் துயர் தீர்க்க கருடன் மேல் ஆரோகணித்து ஆடி ஆடி அசைந்து அசைந்து ஆலயத்திற்குள் செல்லும் பாங்கு ஓர் அழகுதான்.
வரிய பிரானை, ஆழியங்கையனை, வடிவழகு நம்பியுடன் சேர்ந்த 5 நம்பிகளையும் கருட வாகனத்திலே ஒரு சேர தரிசித்து மகிழ்வோம். இந்த நிகழ்ச்சி